நியூஸ் தமிழ் கழுகு. கேசவ விநாயகத்தோட நீக்கம் தான் பாஜகவுல இப்ப ஹாட் டாபிக். நைனா நாகேந்திரனுக்கு பதில் கேசவ விநாயகம் பலிக்கடாவாக்கப்பட்டிருக்காராம். RSS நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில நடந்துச்சு. இதுல நயினார், அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய 13 பாஜக தலைவர்கள் கலந்துகிட்டாங்க. BL சந்தோஷம் பங்கேற்ற இந்த கூட்டத்துல தொகுதி பொறுப்பாளர் பொறுப்புல இருந்து அண்ணாமலை விலகினத பத்தி காரசாரமா பேசப்பட்டுச்சான். அப்ப மாநில தலைவரா இருந்த என்ன தொகுதி பொறுப்பாளரா ஏன் போட்டாங்க? தேர்தலுக்கு எந்த வியூகமும் இல்லாம யார்கிட்டையும் ஆலோசிக்காம பொறுப்புகளை போட்டிருக்காங்கன்னு அண்ணாமலை சந்தோஷ் கிட்ட கொதிச்சாராம். தேர்தலுக்கான வியூகம் என்னன்னு நயினார் கிட்டையும் கேசவ விநாயகத்துக்கிட்டையும் சந்தோஷ் கேட்க ரெண்டு பேரும் எதுவும் சொல்லாம அமைதி காத்தாங்களாம். ஏற்கனவே தமிழக பாஜக செயல்பாடுகள்ல அதிருப்தியில இருக்கிற தேசிய தலைமைக்கு நயினார் பத்தி வந்திருந்த புகார்களையும் அந்த கூட்டத்துல சொன்னாராம் BL சந்தோஷ். இந்த விவகாரங்களை எல்லாம் கவனிக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிற கேசவ விநாயகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால அந்த ஸ்பாட்லயே அவரை நீக்கிட்டாங்களாம். நயினார் மேல நடவடிக்கை எடுத்தா அது கூட்டணியையும் தேர்தலையும் பாதிக்கும்ங்கிறதுனால கேசவ விநாயகத்தை நீக்கி நயினாருக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்காராம் BL சந்தோஷ். கூட்டணி விவகாரத்துல திமுக சொல்றத சோனியா முழு மனசா ஏத்துக்கிட்டாங்களாம். ஆனா ராகுலும் பிரியங்காவும் காங்கிரஸ் சொல்றத திமுக ஏத்துக்கணும்னு உறுதி காட்டுறாங்களாம். ஆட்சியில பங்குங்கிறதெல்லாம் வேற வலிமையை கூட்ட காங்கிரஸ் வைக்கிற கோரிக்கைங்கிறாங்க. அவங்களோட பிரதான கோரிக்கையே 42 தொகுதிகள் தானா. திமுகவை பொறுத்த வரைக்கும் 25க்கு மேல 1-2 தொகுதியை கூடுதலா பரிசீலிக்கலாங்கிறது முடிவாம். இந்த விஷயத்துல சோனியா காந்தி திமுக பக்கம் நிக்கிறதா சொல்றாங்க. திமுக தான் தமிழ்நாட்டுல பெரிய சக்தி, அவங்க சொல்றத கேட்கறது தான் கட்சிக்கு நல்லதுங்கிறது சோனியாவோட வாதமா இருக்க, ஒடுக்கிறத வாங்காம கூடுதலா வாங்கினா தான் கட்சி வளரும், தமிழ்நாட்டுல கட்சியை வளர்க்க அதுதான் வழிங்கிறது ராகுல் பிரியங்காவோட வாதங்கிறாங்க. தமிழ்நாட்டுல சிதம்பரம், செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பல மூத்த தலைவர்கள் சோனியா பக்கம் நிக்கிறாங்களாம். நிலைமை இப்படியே போனா திரும்பவும் காங்கிரஸ் ஜனநாயக பேரவையை துவங்கி திமுக பக்கம் கதர்கட்சி நிக்கிற நிலைமை ஏற்படுங்கிறது காங்கிரஸ் வட்டாரங்கள்ல பரவற தகவலா இருக்கு. இந்த பிளானுக்கு திமுகவும் தயாரா இருக்குதான். அதனாலதான் முதல்வரே கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, அது காங்கிரசுக்கு தெரியும்னு சொன்னாருங்கிறாங்க. திமுகவோட களப்பணிகள்ல ஆராசா பட்டும் படாமல் இருக்கிறதா சொல்றாங்க. கூட்டங்களுக்கு அழைப்பு வந்தா போய் பேசுறாராம், மத்தபடி கட்சி வேலைகள்ல இருந்து ஒதுங்கியே இருக்காராம். திமுகவுல ஒவ்வொரு அணிக்கும் பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அந்த வகையில திமுகவோட மாணவர் அணிக்கும் இளைஞர் அணிக்கும் ராசா தான் பொறுப்பாளர். ஆனா இளைஞர் அணி கூட்டங்களுக்கு அவர் போறதே இல்லையா. திருவண்ணாமலையில நடந்த இளைஞரணி மண்டல மாநாட்டுக்கும் விருதுநகர் மண்டல மாநாட்டுக்கும் ராசா போகலங்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாணவரணி கூட்டங்கள்ல மட்டும் பங்கெடுக்கிறாராம். அதுவும் மாணவரணி கூட்டங்களுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு தலைமை தாங்க வாங்கன்னு கூப்பிட்டா வேட்டி சட்டை களையாம போய் பேசிட்டு வந்துடுறாராம். அந்த அணியோட செயல்பாடுகள்லயோ கட்டமைக்கிறதுலயோ எந்த ஈடுபாடும் காட்ட மாட்டேங்கிறாராம் ராசா. ராசா மாதிரியான சீனியர்கள் எல்லாருமே கட்சி வேலைகள்ல களத்துல இறங்கி வேலை பார்க்க, ராசா மட்டும் ஒரு ராஜா மாதிரியே வலம் வர்றதா பேசிக்கிறாங்க. விஜய்க்கு நிழலா இருக்கிற தாவேகாவோட சீனியரின் சொத்து விவகாரங்களையும் வியாபார தொடர்புகளையும் உளவுத்துறை கையில வச்சிருக்கான். தாவேக்காவுல பதவிகளுக்கு ரேட்டு போட்டு வசூல் செஞ்ச அந்த சீனியர் இப்ப வேட்பாளர் தேர்விலையும் கல்லாக்கட்ட கணக்கு போட்டு வச்சிட்டாராம். தன்னோட பரிந்துரையில வேட்பாளரா அறிவிக்கப்படுறவங்க கட்சிக்கு என்ன நிதி கொடுக்கறாங்களோ அதே அளவு தொகையை தனக்கும் கொடுக்கணும்னு சொல்லி இருக்காராம். ஏற்கனவே சம்பாதிச்சத மேடவாக்கத்துல இருக்கிற தாவேக்க நிர்வாகி ஒருத்தர் மூலமா தன்னோட சின்ன மருமகனுக்கு ஒரு சில வியாபாரங்கள்ல முதலீடு செஞ்சிருக்காராம். இன்னொரு பக்கம் வெற்றியையும் செல்வத்தையும் தன்னோட பேர்ல வச்சிருக்கிற ஒரு பெண் தாவேக்க நிர்வாகி சொல்றத அப்படியே கேட்கிறாராம் அந்த சீனியர். முதல்ல அந்த பெண் நிர்வாகியை சந்திச்சுட்டு வர்றவங்க கோரிக்கைகளை தான் அந்த சீனியர் நிறைவேற்றுறாராம். அந்த சீனியரோட ஒட்டுமொத்த வரவு செலவு கணக்குகளையும் கையில வச்சிருக்கிற உளவுத்துறை அவரை கண்காணிக்க தனி டீமையே நியமிச்சிருக்கான்.
நியூஸ் தமிழ் கழுகு.